வணக்கம். நான் இல்லைங்க. இன்றைக்கு ஒரு சின்னதாக ஒரு சமையல் வீடியோவாக சந்திக்க வந்துருக்கேன். என்ன சமையல்னு சொன்னால் மீன் குழம்பு அன்றைக்கு வைக்க போயிருந்தாங்க. சரியான மழை எங்களோட ஊரில் சுழற்சியாக மழை பெஞ்சு கொண்டிருக்கு. அப்போ இந்த மலைக்குள்ளே மீன் எப்படி வாங்கணும், எங்கே வாங்கணும்னு யோசிப்பீங்க. இந்த மலைக்குள்ளே கூட ஒரு ஆள் வழியில் மீன் விற்று வந்தவர், அவர்கிட்ட வாங்கினாங்க. இந்த மீன் எப்படியும் பெரிய விலை கொடுத்து வாங்க தேவையில்லை. சின்னதாக சிறிய அளவில் காசு இருந்தாலே வாங்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டான மீன் இந்த மீன். இந்த மீன் ஸ்பெஷலாக என்னென்னு சொன்னால் பொரியலுக்கு தான் டேஸ்ட்டாக இருக்கும். பொரிச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான மீன் சொல்லலாம் இந்த மீனை. எனக்கும் மீன் கறி என்று சொன்னால் ஸ்பெஷலாக எனக்கு பிடிக்கும். மீனை எப்படி செஞ்சிருந்தாலும் சாப்பிடுவேன். சொல்ல போனால் பொரியலோ குழம்போ எப்படி அதை செஞ்சிருந்தாலும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவேன். மீன் கறி என்று சொல்ல எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு கறி தான். அப்போ அந்த ஒரு சமையல் தான் செய்ய போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதோடைய சமையல் எப்படி வந்து பார்ப்போம். வெளியில் நல்லா மழை பெஞ்சு கொண்டிருக்கி. நாங்கள் இன்றைக்கு வந்து சூட மீன் தான் வேண்டியிருக்கேன் சமைக்கிறதுக்கு. மழை நேரம் கருவாடு சமைச்சா நல்லா இருக்கும். ஆனால் சூட மீன் கறிக்கு டேஸ்ட்டாக இருக்கிறது. சாலை மீன் சொல்கிறான் டத்தான் சொன்னார், எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் சூட மீன் சொன்னோம். இவ்வளோத்தையும் பொரிக்க போகிறோம். பொரிச்சா இன்னும் நல்லா இருக்கும். இதை வந்து குழம்பு வைக்க போகிறோம். இப்போ பொரியலுக்கு ரெடி பண்ணுவோம். மஞ்சத்தூள் போட்டுட்டேன். இப்போ கொஞ்சமாக உப்பு விடுவோம். இப்போ தண்ணி அம்பிட்டிக்கேன். நான் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மீன் பொரியலுக்கு தான் டேஸ்ட்டு. பொரியலுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பொரிச்சு குழம்பு வச்சாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பழமையாக எங்களோட வீட்டில் எப்படி சமைப்போமோ அப்படி தான் சமைக்க போகிறோம். மழைக்கு சுட சுட சமைச்சு சாப்பிட அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். கருவாட்டு கறின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் மழைக்கு. ஆனால் சூட மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சது எங்களுக்கு. இப்போ வந்து இது பொரியலுக்கு ரெடி பண்ணி தான் இப்போ குழம்புக்கு ரெடி பண்ண போகிறோம். குழம்பையும் வந்து நான் பொரிச்சு தாண்டே குழம்பு வைக்க போகிறேன். ஏன்டா பொரிச்சு குழம்பு வச்சா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் தூள் போட்டுத்தேன், மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இப்போ ஸ்டைலாக தான் பொரிக்க போகிறோம். ஏன்டா குழம்பு கறி ஆக்குறதுக்கு தானே. வந்து வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுக்கேன். அதை வெட்டி எடுப்போம். ரெண்டு தக்காளி பழம் அதையும் கட் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் கருவேப்பு. இப்போ பொரிப்போம். பாருங்க, தண்ணி எல்லாம் பற்றிட்டு இப்போ எண்ணெயை விடுவோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் மீனை போடுவோம். எண்ணெய் சூடாகாம மீனை போட்டால் தாச்சோட ஒட்டி பிடிச்சிடும். அதால் நல்லா சூடாகினதுக்கு போட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா ஒத்தியாக கலண்டு வரும். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இப்போ மீன் ஒவ்வொன்றா போடுவோம். மெதுவாக வச்சா தெறிக்காது. வந்து பொரியல் நல்லா பொறி விட்டுட்டு இறக்குவோம். நான் அங்கால பொரிக்க கூட அடுத்த பக்கம் திருப்பி விட்டேன்னா இறக்கி எடுப்பேன். பொறிச்சு தான் சமைக்கப்படும். எங்கால சின்ன மீன் தான் பொறிச்சு இது என்னன்னா குழம்புக்காக மிச்சமாக இருக்கிறதையும் போடுவோம். இது அதிகமாக பொறிவோட அடித்தது இல்லை. என்ன குழம்பு தானே வைக்கிறோம். இப்போ
மீனை பொரிச்ச அதே எண்ணெய்க்குள்ள நம்ம அரிஞ்சு வச்சிருந்த வெங்காயத்தை பொரிக்கணும். பச்சை வச்சுக்காய வெட்டி உப்புல போட்டு வச்சுக்க. இப்ப இதை பொரிச்சிருக்கணும். இப்போ வந்து கருவேப்பிள்ளை உருவி அப்படியே சேர்க்கணும். இது நல்லா வதங்கிட்டு பாருங்க. இப்ப இதை இறக்குவோம் ஓப்பன் பண்ணிட்டு. இப்போ வந்து எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ சமைக்கிறதுக்கு தேங்காய் பாலை புழிஞ்சி கொச்சிக்காத்தூள் எல்லாம் போட்டு குழம்புக்கு ரெடி ஆகணும். அது வந்து மண் சட்டிலாம் சமைக்க போகிறேன். இப்போ அதை ரெடி பண்ணணும். இந்த அளவு பார்த்தா கொச்சிக்காய் என்னெல்லாம் பொறி வெட்டுட்டு இதை இறக்கி எடுக்கணும். தலைப்பால் புழிஞ்சு வச்சிக்கேன். இது 2ஆம் பால். அடுத்தது தலைப்பால் 2ஆம் பால் எல்லாத்தையும் உண்டா சேர்த்து தான் ஆக்கப்புறம். இப்போ தேவையான அளவு மிளகாய்த்தூளை போடுவோம். மல்லி மிளகு சீரகம் எல்லாம் போட்டு இடித்து வச்சிருக்கிறது. வீட்டில் இடிச்சது 1 2. இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு ஏற்கனவே பொரியலுக்கு போட்டு தான் பொரிச்சிருக்கோம். அதால் கொஞ்சம் அளவாக பார்த்து சேருங்க. நான் புளி ஒன்றும் சேர்க்கல. ஏன்னுடா தக்காளி பழத்தை போட்டு நம்ம பொரிச்சிருக்கோம். அதால் புளி சேர்க்கல. மழைக்கு சூடாக சமைச்சி டைமுக்கு சாப்பிட மாட்டேன். சமையல் தொடங்குன்னு நல்ல காலம். இப்போ உள்ள இருந்து சமைக்கிறோடையா வெளியே சமைச்சிருந்தா ஒன்றுமே செஞ்சிருக்கீங்களா அவ்வளோ. அந்த அளவுக்கு சரியான மழை பெஞ்சு கொண்டிருக்கி. நாங்கள் இப்போ மீன் வேண்டக்குலாம் இந்த அளவு மழை பெய்யல. ஒரு அளவாக தான் பெஞ்சு கொண்டு இருந்தது. விட்டுரு பண்ணு எப்படி தொடர்ச்சியாக பெஞ்சு கொண்டிருக்கி. மழையண்டா இது என்னென்று வீடு வாசல் எல்லாம் தண்ணி நிற்கிற அளவுக்கு பெஞ்சு கொண்டிருக்கு. தொடர்ச்சியாக வெளியில் போயிடாத அளவுக்கு மழை வேண்டாம். இந்த அளவு மழை பெய்யும் நேர்ந்து வாங்க நேற்று நாள்லாம் மழையே இல்லை. இப்போ நல்லா கொதிச்சு கொண்டிருக்கி. இப்போ வந்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி வச்சிருந்து சேர்ப்போம். இப்போ ஒரு உப்பா பார்ப்போம். இப்போ நல்லா கொதிச்சு கொண்டிருக்கி. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு 5 நிமிஷம் ஆயிருக்கும். இப்போ வந்து மீன் பொரியலோ உள்ள சேர்க்க போகுது. இப்போ மூடி வைப்போம். கொஞ்சம் மீன் பொரியலுக்குள்ள குழம்புட உப்பு இது புளி எல்லாம் சேரட்டும். நல்லா கொதிக்குது. ஒரு கலந்து விடலாம். வத்தட்டும். குழம்பு பாருங்க நல்லா வத்திட்டு கொஞ்சம் பொரியல் தானே கூட்டு இருந்தா நல்லா போ பண்ணுவோம். மண் சட்டியானே நல்லா கொதிச்சு கொண்டு மூடி வைக்க. இப்போ வந்து சோறெல்லாம் போட்டாச்சு. சாப்பிட ரெடி ஆகிட்டோம். பெஸ்ட்டாக வந்து மிளகாய் பொரியல், வெங்காய பொரியல், பிறகு நம்மட ஃபேவரிட் மீன் பொரியல், சுரக்கா வெள்ளைக்கறியும் வச்சு நாங்கள்
அதையும் வைப்போம். என்னன்னு சொன்னால் எல்லாம் மீன் கறியாக வேதிக்கண்டா ஒரு மரக்கறி கட்டாயம் சேர்க்குறோம் நாங்கள். சுரக்கா வெள்ளை கறி வச்சுனாங்க, அதை கொஞ்சமாக சேர்த்துட்டு சூப்பராக இருக்குல்லா. ம். அதே மீன் தான் சொதி வச்சிக்கும் பாருங்க, மாங்காய் போட்டு சொதி வச்சிக்கும். இந்த மழை காலத்தில் உரைப்பும் புளியும் சேர்ந்து சாப்பிடுவது விருப்பம் வரும். நல்லா இந்த கொச்சிக்காய் வந்து நீட்டு கொச்சிக்காய் நல்லா உரைக்கும். அந்த மாங்காயும் போட்டு புளிப்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பொரியல் தான் எனக்கு விருப்பம் இந்த மீனில். உண்மையாகவே நல்லா வந்துருக்கு பொரியல். அந்த குழம்பும் பொரிச்சு தான் வச்சுனாங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பெஸ்ட்டாக பொரியலை சாப்பிடுவோம். அடிக்கிற மழைக்கு சாப்பாடு நல்லா இருக்கு. வெங்காயத்தையும் பச்சை மிளகா பொரிச்சு சாப்பிடணும் சேர்த்து. வேற லெவல்.